அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நான் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் MBBS படிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான இன்டென்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் டு கிவ் யூ கிளாரிட்டி. ஸோ பை திஸ் டைம் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் எ நீட் ஆஸ்பிரண்ட்டாக நானும் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு உங்கள் இடத்துல நான் ஃபீல் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாகவும் கொஞ்சம் வெறுப்பாகவும் இருக்குது. பிகாஸ் நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை ஏதோ நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக அது இருக்கும். ஸோ எதை நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறப்ப யூ வில் கெட் குட் கிளாரிட்டி. என்னோட தயவு செய்து நான் ஒரு ரெக்வஸ்ட் அவங்க கேட்டுக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா எந்த வீடியோஸும் போய் பார்க்காதீங்க. பிகாஸ் ஆல் தே ஆர் த சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் யூ அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம நல்லா படிக்கணுங்கிறப்ப இந்த மாதிரி பார்த்து நம்ம வேணாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிக்க வேணாம். இதோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். நான் இந்த வீடியோ முடிக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியோட நான் முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட கவனம் ஃபுல்லாக ஸ்டடீஸில் மட்டும் தான் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஹம்பிளான ஒரு ரெக்வஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ என்கிட்ட ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட் கேன்சல் ஆகுமா ஆகாதா, இல்லை செகண்ட் நீட் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நீட் கேன்சல் ஆகுமா இல்லைன்னு சொல்கிறேன். நீட் கேன்சல் ஆக சான்ஸே இல்லை. நான் இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீட் மாதிரி தான் ஜேஇ இருக்குது. அதே சமயம் நமக்கு நீட்டோட ஜாயின் பண்ணிட்டாங்க, எய்ம்ஸும் ஜிப்மரும் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ரெக்ரூட் பண்ணியே ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அதுக்கு சான்ஸே இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கு. செகண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா BDS MBBS சேர்த்து 1 இயருக்கு 5,000 to 7,000 அதுக்கு மேலேயே கூட டாக்டர்ஸ் வராங்க. ஸோ 1 அகாடமிக் இயரில் டாக்டர்ஸ் வரனா நம்ம மெடிக்கல் செக்டரே கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்டேபிளே இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது இந்தியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் இந்தியாவில். ஸோ கேன்சல் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ ஆல் ரிப்பீட்டர்ஸ். ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட், இதை நினச்சி டிப்ரெஸ் ஆக வேணாம். கேன்சல் ஆக வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் நீட் கேன்சல் ஆகாதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். செகண்ட், நீட் போஸ்ட்போன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி என் மேலே ட்ரஸ்ட் வச்சிருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இப்போயே குவிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது. நம்ம எஜுகேஷன், நம்ம ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷனில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள், வேணாங்கிறவங்க ப்ளீஸ் குவிட் பண்ணிக்கோங்க. இதோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் இது. ஓகே, ஸோ இப்போ கண்டினியூ பண்ணோம்னா நீட் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீட் போஸ்ட்போன் ஆகும். நான் இது எப்படி சொல்கிறேன்னா ரெண்டு காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெய்லியும் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அவ்வளோ கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நேற்று மட்டும் எக்ஸாம்பிள் 3,500 பாசிட்டிவ் கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப பெரிய நம்பர்ஸ். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஆல் இந்தியாவில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஜஸ்ட் இம்பாசிபிளான விஷயம் ரிகார்டிங் த சேஃப்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா HRD மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா சுரக்ஷா கே பாத் ஹி சிக்ஷா. கல்விக்கு முன்னாடி நமக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உயிருக்கு அப்புறம் தான் கல்வி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சிக்ஷா ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க இன்டெரக்டாக நமக்கு என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆகும். எக்ஸாம் இப்போ நடத்துறதுக்கு சுச்சுவேஷனே கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், அந்த கண்டக்டிங் பாடியாக இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எவ்வளோ பெரிய. அதுவும் இல்லாமல் நம்ம நார்த் இந்தியாஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சரி, நம்ம நிறைய ஸ்டேட்ஸில் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோவிட் பாசிட்டிவாக இருக்காங்க. இது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். ஆஸ்பிரன்ஸால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்காவது அவங்க கியூரை வர மாடிக்கும். மெஜாரிட்டி எல்லாரும் கியூரை நார்மலாக எல்லாரும் எழுதக்கூடிய அளவுக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் எக்ஸாம் நடத்தப்படும். ஸோ இதை மைண்டில் தெளிவாக பதிச்சுக்கோங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் வேறு எந்த வீடியோஸ் பார்த்து இது டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. அது உங்களுக்கு டிப்ரெஷனும் சேர்த்து தரும். அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. டிஸ்ட்ராக்ஷன் கூட நம்ம எப்படியாவது கடந்து வந்துடலாம். டிப்ரெஷன் ஒரு ஆளை அப்படியே ஓகே, வேற எந்த வீடியோஸும் பார்க்க வேணாம்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். நெக்ஸ்ட் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் NTA கொடுத்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க ஏன் இன்னும் தராமல் இருக்காங்கன்னு தெரியல, அவங்க என்ன குழப்பத்தில் இருக்காங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணணும். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த டைம்லேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் சரி, இந்த நேரத்தில் பெஸ்ட் ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரான வேல நம்ம ஸ்டடீஸில் மட்டும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் வியர் பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நினச்சி பெருமைப்படுங்க. யாரெல்லாம் இந்த நேரத்தில் கரெக்டாக முடிவெடுத்து செயல்படுறாங்களோ அவங்கெல்லாம் தான் அந்த ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க நாட்டுக்கு. ஸோ முடிவெடுங்க, செயல்படுங்க. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பை.